சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். பருப்பு வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டோம் நாங்கள். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றி வெங்காயம், பூண்டு, தக்காளி 2 போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம், ரெடியாக வச்சுருக்கோம். நீங்கள் தேவையான புளி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் வடகம் போடுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். குழம்பே வேறு மாதிரி டேஸ்ட்டு கொண்டு போவோம். பாருங்கள், அதை நீங்கள் சேர்த்திக்கோங்க. வடகம், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு காய் என்ன உங்களுக்கு தேவையோ அதை எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து 3 காய் எடுத்துருக்கோம். வந்து கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட் எடுத்துக்கிட்டோம். குழந்தைங்க வந்து இந்த கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த சின்ன கத்திரிக்காயை வாங்கிக்கோங்க. சின்ன கத்திரிக்காய் தான் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. நீங்கள் அப்படி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு ரொம்பவே நல்லா வரும். பாருங்கள் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். நீங்கள் வந்து இந்த பருப்பு குழம்பு வந்து எல்லாம் சில பேர் வந்து குக்கரில் வைப்பாங்க. நீங்கள் குக்கரில் செய்யாதீங்க. அது ஒரு மாதிரி குழம்பே வேறு மாதிரி டேஸ்ட் கொண்டு போயிடும். ஒரு மாதிரி வளவளன்னு இருக்கும். நீங்கள் பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள், தாளிக்க எடுத்து வச்சுருக்க வெங்காயம், வடகம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. எண்ணெயில் வந்து வடகம் நல்லா இதாகட்டும், நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காயை, வெஜிடபிள்ஸை போட்டுக்கோங்க. காய் போட்டதுக்கப்புறம் சிறிதளவு உப்பு, உங்கள் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. காய் நல்லா அந்த எண்ணெயில் வணங்கணும். காயை போட்டோம் அப்படின்ட்டு உடனே நம்ம பருப்பை எடுத்து ஊற்றிட வேணாம். நல்லா வந்து எண்ணெயில் வணங்கட்டும். அப்போ கூடுதல் டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். காய் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணுங்கள். நாங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். உங்களுக்கு தேவைக்கேற்ப காரத்துக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா வணங்கிடுச்சு. இப்போ பருப்பை வேக வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள்லாம் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம், அதை எடுத்து ஊற்றிக்கோங்க. வியூவர்ஸ் வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டுட்டு நல்லா அந்த வந்து காய் வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றி இறக்குறது தான். ரொம்ப ஈஸியானது இது. குயிக்காக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். குழம்பு நல்லா வெந்துட்டுருக்கு. காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றணும். புளி ஊற்றியாச்சு. இன்னும் நல்லா இது கொதிக்க வேண்டியது தான். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே இது இறக்கிறது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.